Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme 8i இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே Realme என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம வந்து ஏற்கனவே Realme 8s அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோல வந்து நம்ம Realme 8i பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme 8i யோட பாக்ஸ். ஆக்சுவல் Realme பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணி இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே yellow கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க, போனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்போதைக்கு ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது, பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் பதியுது. அதனால் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே சிம் ட்ரை பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சைட் கார்னரில் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400 to 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.8% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்து LCD பேனல் தான், AMOLED பேனல் கிடையாது. இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸ் பக்கத்தில் LED ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா 2.4 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா பக்கத்தில் LED ஃப்ளாஷ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, அது ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். இங்கே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக போர்ட்ரேட் மேக்ரோ தந்திருக்காங்க. இங்கே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கணும், பட் இவங்க தரல. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது, அது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னா பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G96க்கான ஒரு ப்ராசஸர் தந்திருக்காங்க. இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G57க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடலாம். மீடியாடெக் Helio G95 கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். நல்லா ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 194 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா Flipkart அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த ப்ரைஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லைன்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். Realme 8s ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்தோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.